ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இது வந்து கச்சா. அதாவது என்னென்னா, இந்த செயின் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். எங்ககிட்ட வரது எல்லாமே இந்தமாரி தான் வரும். இதை தான் நம்ம வந்து பாலிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கொடுக்குறது. எல்லா செயின்ஸுமே இதில் வந்து அப்படி தான் வரும். இதிலே பார்த்திங்கன்னா காப்பர் செயின் வரும், கலந்தே வரும். இந்த கச்சாவில் வந்து காப்பர் செயின் வரும், பிராஸ் செயின் வரும், எல்லாமே கலந்து வரும். நம்ம அப்படியே வந்து எடுக்க முடியாது. மோஸ்ட்லி வர்றது வந்து இந்த செயின்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி நாங்கள் கச்சாவாக எடுத்துகிட்டு தான் திரும்ப பாலிஷ் பண்ண போகிறோம். இந்தமாதிரி கிளிட்டர் ஆகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதில் வந்து எது வந்து பெஸ்ட்டு. இது வந்து ஐம்பொன் செயின். இது பார்த்திங்கன்னா ஐம்பொன் செயின். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம். அதாவது நம்ம ப்ரீமியம்னு ஒன்று போட்டு எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. செயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ப்ரீமியம் போடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. ப்ரீமியம்னாலே ஃபஸ்ட் குவாலிட்டி. இது வந்து நார்மல் மைக்ரோ பிளேட்டட் செயின். இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. பட் நாங்கள் வாங்குறவங்களுக்கு தெரியும் இதோட குவாலிட்டி என்னது, இதோட குவாலிட்டி வருது. ஒன்றும் இல்லை, இதில் பாலிஷ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மைக்ரோ பிளேட்டட் போட்டு இது பாலிஷ் பண்ணுவோம். இதுக்கும் வாரண்ட்டி 6 மாதம், இதுக்கும் வாரண்ட்டி 6 மாதம் தான். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் வராது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே முடியாது என்னால், நான் வந்துட்டு செயின்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே எனக்கு அரிக்கும் அப்படிங்கிறவங்க இதை வாங்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நார்மல் மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸுங்கனால இதை நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்காது. அதாவது என்னென்னா, சுத்தமாக எனக்கு இரிட்டேஷனே இருக்கக்கூடாது, எனக்கு வந்து அரிக்கவே கூடாது அப்படின்னா இந்தமாரி செயின்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் வரும். இப்போ இந்த ஐம்பொன்னுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இப்போ இதெல்லாம் விட இது வந்து ரொம்ப ப்ரீமியம். ரொம்ப ப்ரீமியம்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள்லேருந்து உங்களுக்கு நல்லா வந்து டெய்லி யூசேஜெல்லாம் வரும். ஆனால் இதுக்கும் 6 மாதம் தான். எல்லாத்துக்குமே 6 மாதம் தான் வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா 6 மாதம் வாரண்ட்டியில் வந்து நீங்கள் வந்து ஏதோ டேமேஜ் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே வந்து அவைலபிளில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மிங் ஜும்கா எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் கேட்டிங்க ஃபார்மிங் நல்லா உழைக்குமான்னு. ஃபார்மிங் வந்து அவ்வளோவா உழைக்காதுங்க. ஃபார்மிங் வந்து ஃபங்க்ஷனல் வியர் தான். நீங்கள் வந்து அதில் ஆரம் செட் எடுத்தாகட்டும் எதுனாலுமே ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபார்மிங் வந்து யாரும் ரெகுலர் வியரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த செயின் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த 6 மாதம் எல்லா இடத்துலையும் வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னு. அது வந்து அதாவது இது எல்லாமே ஸ்கின்னை பேஸ் பண்ணி தான். கவரிங்காக யூஸ் பண்ணால் நல்லா லைஃப் வரும். சில பேர் என்ன கோல்டு மாதிரி ரஃப் யூஸ்க்கெலாம் போட்டு அடிப்பாங்க. அதனால தான் வாரண்ட்டி அவ்வளோ கொடுக்குறது இல்லை. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற இப்போ ஹாட் வாட்டரில் இது போடக்கூடாது. எந்த செயினாக இருந்தாலும் ஹாட் வாட்டரில் போடக்கூடாது. நிறைய பேர் ஹாட் வாட்டரில் போட்டு குளிப்பாங்க. அப்படினால செயினோட பாலிஷ் வந்து போயிடும். அதனால தான் எல்லோரும் 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ அடித்தாலும் கொஞ்சம் தாங்கும், அதுக்கப்புறம் தாங்காது. அதனால தான் 6 மாதம் தான் வாரண்ட்டி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்ட்டி கொடுக்குறது கிடையாது. அதுமாரி நீங்கள் இந்த ப்ரீமியம் சொல்கிறோம் பார்த்திங்களா, ப்ரீமியமுக்கும் ஐம்பொன்னுக்கும் ரொம்ப வித்தியாசம் வருமா? ஐயோ நாங்கள் வந்துட்டு ஐம்பொன் பெட்டரா ப்ரீமியம் பெட்டரான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ப்ரீமியமே போதும். இந்த செயினோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 400 + ஷிப்பிங் வரும். 450 ரூபாயில் முடிஞ்சிடும் தமிழ்நாடாக இருந்தால். ஏன் இதுவே போதுங்கிறேன்னா, இதுக்கும் ஒரே குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் என்ன ஸ்கின்னு ஒத்துக்கலை அப்படின்னா இதை எடுக்க வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக இந்த ஐம்பொன் செயினுக்கே போயிடலாம். நீங்கள் வந்து இதுக்கு வர வேண்டாம். இப்போ ஸ்கின் ஒத்துக்கிடும், நான் ரெகுலராக போடுவேன், ஆனால் நான் வந்து இது மட்டும் எப்பயாவது தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரீமியம் எடுத்துக்கலாம். எனக்கு ரெகுலர் வியரில் போடணுன்னாலும் நீங்கள் ப்ரீமியம் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் 400 ரூபாயில் கூட வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எப்பயாவது தான் போடுவேன், தண்ணியில் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு டாலர் செயின்லலாம் வேணும் அப்படின்னா டாலர் செயினில் கோக்குறது எல்லாமே இந்த உள்ள மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் தான் மெஜாரிட்டி நாங்கள் கோக்குறது. ஏன்னா இதில் உள்ள செயின்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயாவது நீங்கள் ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாலர் செயின் மாட்டி போடனாலும் இது தான் வரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்னு ப்ரீமியம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த செயின்ஸ் போட்டிருப்போம், ப்ரீமியம் இல்லாத மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த செயின்ஸ் போட்டிருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது ப்ரீமியம்மு, எது வந்து ஐம்பொன், எது நார்மல், எது ஃபார்மிங், எது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். எங்களுக்கு வந்திருக்க இப்போ இது வந்து பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 செயின் இருக்குது. ஷார்ட் செயின் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நான் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபினிஷ் ஆகிட்டு வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த செயின்ஸ் எப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி கருப்பாக இருக்குது இல்லையா, இதை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்.